அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ஸனல் இன்ன ஹதீஸி கிதாபுல்லாஹ் வர்ஸனல் இன்ன கலிமாத்துல்லாஹ் வர்ஸனல் ஹைரல் வதி வதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வகுல் முஹதஸத்தின் பித்ஆ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي زدني علما والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சூரியன் உதிக்கும் நாட்களில் மிகச்சிறந்த நாள் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழிக்கப்படும் நாள். ஒரு ஒட்டகத்தை அழுத்த அல்லாஹ்வினுடைய பாதையில் குர்பானி கொடுத்தால் கிடைக்கும் நன்மையில் சிறிதளவும் குறையாமல் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரே நாள், உலகத்தினுடைய முஸ்லிம்கள் மூமின்களுடைய 3வது பெருநாள், புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாள். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வின் தூதரின் மீது அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவதன் மூலம் அன்னாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு நாளை மறுமையில் சுவனம் செல்ல முடியும். அந்த அடிப்படையில் அன்னாரின் மீது அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவர்களாக அன்னாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாகவும் குடும்பங்களாகவும் மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு நிஅமத் வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். சூரா அலாவினுடைய சூரா லுஹாவினுடைய இறுதி வசனம். வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நபியே, உம் இறைவனுடைய அருட்கொடைகளை மக்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருங்கள். இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகள் குறித்து நீங்கள் மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள், சளைத்து விடாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்லா சொல்றோம். ஏன் அப்படி சொல்றான்? இந்த அருள்கொடை என்கின்ற வார்த்தைக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கிறது. உதவி செய்தல், பேருபகாரம் செய்தல், ஆசீர்வதித்தல், இன்பங்களை கொடுப்பது போன்ற பல்வேறு தமிழர்த்தங்கள் இருக்கிறது சகோதரர்களே. இதில் நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உதவி செய்தல், பேருபகாரம் செய்தல் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உமது இறைவனின் அருள்கொடைகளை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். மனிதனை வெறுமனே படைத்த அல்லாஹ் பூமிக்கு அனுப்பல. ஆதமை அவ்வாவையும் பூமிக்கு இறக்கும் போது வெறுமனே நீங்க எப்படியோ போங்க, போய் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பல. ஆகவே நீங்கள் இருவரும் கீழே இறங்குங்கள், அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள். உங்களுக்கான வசதி வாய்ப்புகளோடு செட்டப் செஞ்சு வச்சிருக்கிறேன் பூமி பந்தை. இந்த உலகம் என்கின்ற பூமி பந்தை உங்களுக்காக நான் வசதி வாய்ப்புகளோடு ஏற்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி வேணும், எந்த நேரத்தில் எது வேணும், அனைத்தையும் அறிந்தவன் நான். உங்களுக்காக உணவு, குடிப்பதற்கு குடிநீர் மற்றும் இதர தேவைகளோடு தான் இந்த பூமி பந்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். இது என்னிடமிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட தெளிவான உபகாரம், பேருபகாரம், பேருதவி. எனவே நீங்கள் அங்கு சென்று சிறிது காலம் தங்குங்கள் என்று சொல்லித்தான் மனித குலத்தை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அன்றிலிருந்து இன்று வரை கியாமத் நாள் வரையிலும் மனிதர்களுக்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த பூமி பந்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறான். பிறகு ஏன் அவன் அந்த அருள்கொடைகளை பற்றி மக்களுக்கு சொல்கிறான்? அவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த உபகாரங்களுக்கு, இந்த உதவிகளுக்கு மனித குலம் வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. எனக்கு நன்றி செலுத்தினால் போதும், என்னை மறவாமல் இருந்தால் போதும், அவர்களுக்கு உதவி செய்த, அவர்களுக்கு பேருபகாரம் செய்த என்னை அவர்கள் மறக்காமல் இருந்தால் போதுமானது. காரணம், அவர்களை படைத்த நோக்கம் அதுதான். ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும், எனக்கு வழிபட வேண்டும், அவ்வளவுதான். என்னை மட்டும்தான் அவன் வணங்க வேண்டும், என்னை மட்டும்தான் கடவுளாக அவன் பாதிக்க வேண்டும், எனக்கு மட்டும்தான் அவன் வழிபட வேண்டும்.
நான் என்னென்ன விஷயங்களை அவனுக்கு சொல்லி இருக்கிறேனோ எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன், கெட்டதுக்கு இல்ல. சொர்க்கத்திற்கு உண்டான பாதைகளைத்தான் இந்த மனித குலத்துக்கு நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதை அவன் விளங்கி அதை தெரிந்து அதன் வழி நடந்தால் போதுமானது. வேற ஒன்றுமே அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. நம்ம கிட்ட பொண்ணோ பொருளோ மற்ற விஷயமோ எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. காரணம், எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சமது, எந்த தேவையுமே இல்லாதவனாரு. தேவையெல்லாம் உங்களுக்கு தான், உனக்குத்தான் தேவை, மனித குலத்துக்குத்தான் தேவை. அந்த தேவைகளையும் நான் பூமி பந்தில் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு சரியான முறையில் நன்றி செலுத்தினால் போதுமானது. ஃபதுக்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதுக்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். என்னை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருந்தால், எனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் உங்களை நான் நினைவு கூறுவேன், உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன். அல்லாஹ் நமக்கு செலுத்தக்கூடிய நன்றி ஒன்றே ஒன்றுதான், நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு வந்து போடுவது, அவ்வளவு. நம்மை அப்படியே இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்கான வழிகளை காட்டி அதன் பாதையிலே நம்மளை ஓட்டி சென்று இறுதி மூச்சு வரைக்கும் ஓட்டி சென்று மூச்சு அடங்கிய பிறகு கபரிலே நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தந்து இறுதியில் அவனை சந்திக்கின்ற நேரத்திலே வெற்றியோடு சந்தித்து சுவனச்சோலைகளுக்குள் நம்மை புகுத்துவதுதான் அவன் நமக்கு செய்யக்கூடிய நன்றி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அதை நான் உனக்கு செய்கிறேன். உனக்கு நான் நன்றி செய்யல, அதுக்கு இருக்கும், உனக்கு நான் நன்றி கூறுகிறேன், உனக்கு நான் நன்றி பாராட்டுறேன். பதுக்குருணி, என்னை நீ நினைவு கூற, அவ்வளவுதான். நான் செய்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை மனித குலத்தையும் ஜின் குலத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் 48 இடங்கள்ல, அதுக்கு மேல இருக்கும், எண்ணி பார்க்க மறந்துட்டு எண்ணி பார்த்துக்கிறீங்க. 55வது அத்தியாயம் சூரா ஆலாவினுடைய வசனங்கள்ல கிட்டத்தட்ட 48 இடத்துல ஒன் பை ஒன்னா சொல்றான். ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்கும் மத்துகதிபான். ஆலா என்று சொன்னாலும் அருள்கொடை என்ற அர்த்தம். ஆலா என்கின்ற வார்த்தைக்கும் அருள்கொடை என்கின்ற பொருள் படும். அதைத்தான் அல்லாஹ் அங்க பேசுறான். ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்கும் மத்துகதிபான். ஜின்களே, மனிதர்களே, உங்கள் இரு சாராரும், நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனாகி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளில் எதை பொய்ப்பிக்க முடியும்? அல்லாஹ் சவால் போடுறான். எதனை பொய்ப்பிக்க முடியும்? இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடையாது, இது அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது என்று எதை நீங்கள் பொய் சொல்ல முடியும்? எதை நீங்கள் பொய்ப்பிக்க முடியும்? சவால் போடுறான். அந்த சவாலை இன்றைக்கு வரைக்கும் 2 இனமும் எதிர்கொள்ளல. எதை பொய்ப்பிக்கவும் முடியாது. காரணம், அவன் செய்கிற உபகாரங்கள் எல்லாம் அவனை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. சாதாரண ஒரு மனிதனால் கூட செய்ய முடியாத பேர் உபகாரங்களைத்தான் அகிலத்தின் அதிபதி மனித குலத்துக்கு செய்து கொண்டிருக்கிறான், ஜின் வர்க்கத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், எதை நீங்கள் பொய்ப்பிக்க முடியும்? என்னுடைய அருள்கொடைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எதை பொய்ப்பிக்க முடியும்? அவனிடமிருந்து வந்த அருள்கொடைகளில் மிகப்பெரிய அருள்கொடை என்பது திருமறை குர்ஆன். இதைவிட வேற என்ன அருள்கொடை நமக்கு வேண்டும்? அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா அர்ஸல்னாகு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த பூமி பந்திற்கு மனித குலத்திற்கு நபியே உம்மை ஒரு அருளாக அனுப்பி இருக்கிறோம், அருள்கொடையாக அனுப்பி இருக்கிறோம். அந்த நபிகள் நாயகத்தை முழுவதும் பின்பற்றினால் போதுமானது. சுவனம் செல்ல ஈஸியா போயிடும். சுவனம் நமக்கு எட்டாக்கனியா இருக்காது, ஆனால் பின்பற்ற வேண்டும். அந்த அருள்கொடையை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். திருமறை குர்ஆன் என்கின்ற அருள்கொடையை முழுவதுமாக படிக்க வேண்டும், பொருளுணர்ந்து படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த மனித சமுதாயம் அப்படியா இருக்கிறோம்? குறிப்பா முஸ்லிம்கள் அப்படியா இருக்கிறோம்? திருமறை குர்ஆன் வழங்கப்படாத, தெரியாத, அல்லாஹ் பத்தி தெரியாத மாற்று மத சகோதரர்களை விடுத்து எல்லாமே பெற்றுக்கொண்டது இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம், முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு நன்றி மறந்த வார்த்தைகள், அல்லாஹ்விற்கு நன்றி மறந்த பேச்சுக்கள், அல்லாஹ்விற்கு நன்றி மறந்த செயல்பாடுகள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே மிதமிஞ்சி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் சொன்னார்களோ, முன்மொழிந்தார்களோ, ஊக்கப்படுத்தினார்களோ அதை மறந்து விட்டோம். இதனால் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட பாவிகளாக, அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட பாவிகளாகவே இந்த மனித சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யாரை தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை விடுத்து யாரை தலைவனாக தேர்ந்தெடுக்க கூடாதோ அவர்கள் பின்னாடி எல்லாம் செல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் போல வேண்டிய இந்த நாவுகள், அந்த உதடுகள் கேவலமானவர்களை போட்டி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்கள், ஆப்டால் ஒரு மனைவி கூட வாழ தகுதி இல்லாதவர்கள், மனைவியை வைத்து பாதுகாக்க தவறியவர்கள், பொருளாதாரம் இருந்தும் கூட, பொருளாதாரம் இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் மனைவியை வச்சு மகனை வச்சு காப்பாற்ற முடியாதவர்களை எல்லாம் தலைவனாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கேவலம் இந்த இஸ்லாமிய சமூகம் அவர்களுக்கு பின்னால் போவதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
அதுல ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இஸ்லாமிய கோலம் அப்படியே பார்த்தா தெரியுது, அவர் பேர் இப்ராஹிம். எவ்வளவு அற்புதமான பேருங்க இப்ராஹிம், சுப்ஹானல்லாஹ். வத்தஹது இப்ராஹிம கலீல், இப்ராஹிமை முக்த நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக ஏற்படுத்திய ஒரு இமாமுடைய, ஒரு மிகப்பெரிய தலைவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவர் சொல்கிறார், இந்த பூமி பந்தை பாதுகாக்க வந்தவர், இந்த மனித குலத்தை பாதுகாக்க வந்தவர் சொல்லி கேவலமான ஒருத்தருடைய பெயரை சொல்றார். அதை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, அந்த வீடியோ பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி மறப்பது, அல்லாஹ்வுடைய அருள்கொடைக்கு நன்றி மறப்பது. இறுதியுடைய நேரம், அந்த உயிர் கைப்பற்றக்கூடிய நேரம், யார் வந்து இவரை பாதுகாப்பார்? இவர் சொன்ன தலைவர் வந்து பாதுகாப்பானா? அவனே பாதுகாக்க தகுதி இல்லை. அவர்களே பாதுகாக்க முடியாது, அல்லாஹ் நாடினால் தவிர. பிறகு இவரை எப்படி அவர் வந்து பாதுகாப்பார்? இவரை பாதுகாக்கக்கூடிய தலைவன் என்கின்ற போஸ்ட், தலைவன் என்கின்ற பதவி அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும்தான் உண்டு. நாளை மறுமையில் பரிந்துரை செய்து பாதுகாப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு? பெருமானாருக்கு மட்டும் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். இப்ப யாரை தலைவனாக எடுக்கணுமோ அவரை விடுத்து மற்றவர்களை கேவலமாக தலைவராக எடுக்கக்கூடிய ஒரு நன்றி கெட்டத்தனம், பொய் பேசுவது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இன்னொன்னும் பாக்கி இல்லை. இஸ்லாமிய சமூகத்துல இத்தனைக்கு நடக்குது, மற்றவர்களை விட்டுருங்க, இஸ்லாமிய சமூகத்துல நடக்குது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், அம்மா பி நிஅமதி ரப்பிக்க ஃபகதிஸ், அருள்கொடைகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க, மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருங்க, அதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெறலாம். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பல்வேறு நிகமத்துக்களை, அருள்கொடைகளை வழங்கினார். நூஹ் நபி முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனது அருள்கொடைகளை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வழங்கிக் கொண்டே இருந்தார். இதில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட பாவிகளாக இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவித்தார்கள். நூஹ் நபியுடைய சமுதாயமாகட்டும், அவர்களுக்கு சற்றேறக்குரிய 950 வருடங்கள் வாழ்நாளை கொடுத்தா, இதுக்கு மேல என்ன வேணும்? அதை கொஞ்சம் 10 வருஷம் கொடுத்து 20 வருஷம் கொடுத்து உடனே உயிரை கைப்பற்றி மொத்தம் அடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. என்னடா கொஞ்ச நாள் தானே வந்தோம், வந்து 2 வருஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ளவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 950 வருடங்கள் கொடுத்தாரு அந்த சமூகத்துக்கு. என்ன செய்தது அந்த சமூகம்? அல்லாஹ்விற்கு என்ன செய்தது? இணை வைத்த அந்த மாபெரும் பாதகத்தை தவிர வேற என்ன செய்தது? நல்ல விஷயங்களை சொல்ல வந்த தூதரை என்ன செய்தது? அந்த சமூகம் கேலி செய்தது, கிண்டல் செய்தது. அவர் நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பற்றி பேசும்போதெல்லாம் கையை கொண்டு இப்படி காதுக்குள்ள வச்சுக்கிட்டு கண்டுங்கானாம போச்சு. இறுதியில் அல்லாஹ் தஆலா பார்த்தான், நன்றி கெட்ட பாவிகள், நன்றி கெட்ட சமுதாயம், எவ்வளவு பேருபகாரம் செஞ்சேன், நன்றி கெட்ட பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் நாடியபடி அந்த ஊரை அழிச்சான், சமுதாயத்தை அழிச்சு ஒழிச்சான் வெள்ளத்தை கொண்டு. இது நூஹ் நபியினுடைய சமுதாயத்துக்கு கிடைச்ச பரிசு, நன்றி கெட்ட தளத்துக்கு கிடைச்ச பரிசு. அதுக்கடுத்து ஆது சமுதாயம், அப்புறம் சமூகம், இப்படி பல்வேறு சமுதாயங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆது சமூகம் அழிந்த வரலாறு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிகமத்து. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வலிமைக்கு மேல் வலிமையை தந்திருக்கிறான், இது எவ்வளவு பெரிய பேருபகாரம், உங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறான். ஆது சமூகமே, அல்லாஹ் உங்களுக்கு வலிமையையும் பேருபகாரம் தந்திருக்கிறான், பேர் உதவி செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. அதற்கு அவர்கள் திமிர்த்தனமா பேசினார், நன்றி கெட்ட பேச்சு பேசினார். எங்களை விட வலிமையானவன் யார் என்கின்ற நன்றி கெட்ட பேச்சை பேசிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கொடும் காட்டினால், பேரு இடி முழக்கத்தால் அந்த ஆது சமயத்தை அழித்த வரலாறு நமக்கு தெரியும். இப்படி பல்வேறு சமூகங்களை அல்லாஹ் தஆலா நன்றி கெட்ட பாவிகளாக, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சமூகத்தை பேசுறான், இப்ராஹிம் நபியுடைய சமூகத்தை பேசுறான். இவ்வளவு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஊரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? படிச்சிருப்போம், ஆனா விவரம் தெரியாது. பெரும்பாலும் முழுசா படிச்சவங்களுக்கு விவரம் தெரியும். சஃபா என்கின்ற ஒரு அற்புதமான ஊர் ஒன்று இருந்ததுங்க. இன்னைக்கு ஏமன் நாடு இருக்கு இல்லையா, அந்த ஏமன் நாடு தான் அந்த காலத்துல சஃபா. எப்ப தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்துல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல இந்த சஃபா என்கின்ற ஊர் இருந்தது. இந்த ஊரை பற்றி அல்லாஹ் பேசுறான். 27 அத்தியாயம் சூரா நம்ல்ல ஒரு இடங்கள்ல ஒற்றை வரி சொல்ல அல்லாஹ் பேசுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படைகளை அல்லாஹ் தஆலா ஏராளமான நிகமத்துகளை அவங்களுக்கு வழங்கியிருந்தான். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் ஏராளமான நிகமத்துகள் அல்லாஹ் வழங்கியிருந்தான். உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்தான். ஜின்களில் இருந்து படைகளை ஏற்படுத்தி கொடுத்தான், மனிதர்களில் இருந்து படைகள், பறவைகளில் இருந்து படைகள், ஊர்வனத்தில் இருந்து படைகள், பறவைகள் இருந்து படைகள், பெருங்கொண்ட பாத்திரங்களை எல்லாம் ஜின்கள் செய்து கொடுக்கக்கூடிய வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ். காட்டுக்கை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தா அப்படியே தூக்கி கூட ஒரு நாட்டில் கொண்டு போய் வைக்கும். இந்தியாவில் காப்பி சாப்பிட்டாங்கன்னா அமெரிக்காவில் போய் அவங்க டிஃபன் சாப்பிடுவாங்க, அவங்க மதியம் லஞ்ச் சாப்பிடுவாங்க.
அமெரிக்காவில் அப்படியே இன்னொரு கண்டத்துக்கு, ஆப்பிரிக்கா ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்து அடுத்த வேற சாப்பாடை சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு காத்து அந்த அளவுக்கு அவங்களை தூக்கி கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் காட்டை வசப்படுத்தி கொண்டிருந்தான். இவ்வளவு நிகமத்துக்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தும் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மக்களே இதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து கிடைத்த உதவி, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பேர்வாரம், எனவே நாங்கள் அல்லாஹ்வை மறக்க மாட்டோம், நீங்களும் அல்லாஹ்வை மறக்க கூடாது, இறைவா எங்களை நீ உன்னை நன்றி செலுத்துபவர்களாக ஆக்கு என்றுதான் கேட்டார்கள். இது மிகப்பெரிய முன்மாதிரி. அப்ப இவ்வளவு நியமத்துக்களை செஞ்சு கொடுத்திருந்தா அதுல எல்லா படைகளையும் ஒன்று திரட்டுகிறார்கள். மனிதன், ஜின் எல்லா படைகளையும், பறவைகளையும் ஒன்று திரட்டுகிறார்கள். பறவையினுடைய படையில் ஒரு பறவை மட்டும் வரல. சுலைமான் நபி கேட்கிறாங்க, இந்த பறவை ஏன் இன்னும் காணோம், ஏன் இது தாமதமாகிறது, சரியான காரணத்தை சொல்லாவிட்டால் அதை நான் அறுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பறவை வருகிறது. ஹூது ஹூத் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை வருகிறது. இது 27 அத்தியாயம் சூரா நம்லுடைய வசனங்கள், இது படிச்சு பாருங்க தெரியும். வந்து அது சொல்லுகிறது, சுலைமானே நீர் அறியாத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். என்னதான் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சாலும் பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறது மனுஷனுக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். முதுகுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சொல்லுது, சுலைமானே நீர் அறிந்திருந்தாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பக்கத்துல சஃபா என்கின்ற ஊர் இருக்குது, அந்த ஊரை ஒரு பொம்பளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய அருள்கொடைக்கு நன்றி மறந்து சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூரியனை வணங்குவதை நான் பார்த்தேன். என்ன ஒரு அக்கிரமம், என்ன ஒரு அநியாயம். பறவை பேசுகிறது சுலைமான்கிட்ட, பறவையுடைய மொழி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்க, இது மிகப்பெரிய அருள்கொட. அப்ப என்ன ஒரு அக்கிரமம், என்ன ஒரு அநியாயம். அந்த ஊர் எவ்வளவு அற்புதமான ஊரு, அதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நிகமத்து செஞ்சிருக்கிறான். அவனுடைய அருள்கொடைகளுக்கு மறந்து அவனை வணங்குறதை விட்டுட்டு சூரியனை வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு பெண்ணுடைய ஆட்சி என்பது கியாமத்துடைய அடையாளம் என்பது இந்த வரலாறு ஒரு சான்று, இந்த வசனம் ஒரு சான்று. அது பெண்ணுக்கு எத்தனை பத்தி புத்தியா இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஆண்களை நிர்வகிக்க கூடாது, ஒரு ஆணை ஒரு பெண் நிர்வகிக்க கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். ஆண் தான் பெண்ணை நிர்வகிக்க வேண்டும். அற்புதமான முறையில, அழகான முறையில இஸ்லாம் சொன்ன அடிப்படையில். தவறும் பட்சத்தில் அங்கே தலைகீழ மாறிடும். ஆம்பளைகிட்ட இஸ்லாம் இல்லைன்னு வைங்களேன், பொம்பளை மேலே ஏறி சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பார்க்கிறோம், குடும்பங்கள்லயே பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ ஒரு பெண் ஆட்சி செய்திருக்கின்ற பார்க்கிறோம் சொல்லி அந்த ஊர் செய்தியை பற்றி அந்த பறவை பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் அந்த சூரா நம்ல்ல பேசுவான். ஆனா விரிவா அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறான். 34வது அத்தியாயத்துடைய பெயர் சஃபா. இந்த ஊருடைய பெயரைத்தான் இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சார்கள். அது அல்லாஹ் தஆலா பேசுறான். 34 அத்தியாயத்துடைய 15வது வசனத்திலிருந்து ஒரு 19 வசனம் வரைக்கும் 5 வசனங்கள் அல்லாஹ் பேசுறான் அந்த ஊரை பற்றி. லகத் கான லி ஸஃபாயும் ஃபீ நஸ்தனிஹிம் ஆயத்துன் ஜன்னத்தானி அன் யமீனிஹிம் வ ஸிமாலிம் குலு மிர் ரிஸ்கி ரப்பிஹிம் வஸ்குரு லஹு. அல்லாஹ் பேசுறான், சஃபாவாசிகளுக்கு அவர்களது ஊரில் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி இருந்தது. சஃபா ஊர்வாசிகளுக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருந்தது. 2 மலைகளுக்கு இடையில் அற்புதமான ஊர், அழகான ஊர், தூய்மையான ஊர். 2 புறமும் தோட்டங்கள், வலது புறமும் இடது புறமும் தோட்டங்கள். நினைச்ச நேரத்தில் நினைச்ச பாங்களை பறித்து சாப்பிடக்கூடிய வசதி. நீரூற்று, அற்புதமான நீரூற்று. குளிக்கலாம், குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஆத்தை பார்த்தா நம்ம சும்மா இருப்போமா, உடனே இறங்க தோணும். ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு உடனே நீந்த தோணும் இல்லையா? அது தண்ணி கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி அங்கேயே இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு தான் வருவோம். இதை விட பயங்கரமான ஆறுகள் நிறைந்த ஒரு ஊர் தான் அந்த சஃபா என்கின்ற ஊர் சகோதரர்களே. இருப்பதற்கு இடம், குடிப்பதற்கு தண்ணி, உண்பதற்கு உணவு, 2 பக்கம் மலை, ரம்யமான சூழ்நிலை. ஊட்டி எல்லாம் போனா திரும்ப வருவோமா அந்த கிளைமேட்டுக்கு? ஒரு நாள் தங்கலான்னு போனா ஒரு 3 நாள் தங்கிட்டு வருவோம். காஷ்மீர் போனா இன்னும் அதிகம் இல்லையா? காஷ்மீர்லாம் போனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அன்றைய காஷ்மீர் எப்படி இருந்துச்சு? போனா எப்படி 10 நாள் 20 நாள் டேரா போடாம வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ரம்யமான சூழ்நிலையா இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏராளமான இடங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒண்ணுதான் இந்த சஃபா என்கின்ற ஊர். ரம்யமான சூழல், 2 பக்கமும் தோட்டம், போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பக்கமும் மலை, தூய்மையான ஊர். நல்லாவே பேசுறான். அந்த அளவுக்கு அற்புதமான ஊர்வாசிகள் தான் இந்த சஃபாவாசிகள் சகோதரர்களே. இதுக்கு மேல என்ன அற்புதம் செய்யணும்? ஒரு ஊருக்கு இதுக்கு மேல என்ன வேணும்?
நினைச்ச நேரத்தில் நினைச்ச பழங்கள் கிடைச்சக்கூடிய சாப்பாடு, இறந்த பழம், எல்லா ஏராளமான பல வகைகள். இந்த ஊர் மக்கள் தான் அல்லாஹ்வுடைய நிகமத்துக்கு கண்டி ஏராளமான தூதர்கள் அனுப்பிச்சான். ஒவ்வொரு சமயத்துக்கு ஒரு தூதர் அனுப்புவான் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பக்கம் தூதரா இருந்தாலும் அந்த மக்களுக்கும் சில தூதர்களை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். அல்லாஹ்வுடைய அருள்குறை எடுத்து சொல்லுமாறு வச்சான். அந்த மக்கள் நன்றி கெட்ட பாவிகளாக மாறினார்கள். நன்றி கெட்ட பாவிகளாக மாறி சூரியனை வணங்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் ஆட்சி செய்யும் போது பெண்ணுக்கு கீழே இருந்துகிட்டு எல்லா ஆலோசனைகளும் பெண்ணிடமிருந்து பெற்றார்கள். இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய கேவலம். சூரியனை வணங்குவது மிகப்பெரிய கேவலம். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி மறந்தார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான் அந்த மக்களுக்கு, நீங்கள் போக்குவரத்துக்கு தாராளமா போங்க. பக்கத்துல ஏராளமான நாடுகள், சிரியா, எகிப்து, ஜோர்டான் போன்ற எல்லா ஏராளமான நாடுகள் இருக்குது. வியாபார ரீதியா போயிட்டு வரணும்னா கூட எந்த அச்சமும் அந்த மக்களுக்கு இருக்கல. ராத்திரியானாலும் சரி, பகலானாலும் சரி, வெளிப்படையா தெரியக்கூடிய பல ஊர்களை நாம் அமைத்து கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். இந்த சபா வாசிகளுக்கு போக்குவரத்துக்காக வெளிப்படையாக தெரியக்கூடிய பல ஊர்களை நாம் அமைத்து கொடுத்தோம். இரவிலும் பகலிலும் அச்சமற்று நீங்கள் போய் வாருங்கள் என்று நாம் சொன்னோம். அருகருகே அமைத்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுறான். இந்த பாவிகள் அல்லாஹ்விடத்துல கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுக்கு உடனே போய் டக்குன்னு தங்கி உடனே போய் அப்படி இப்பெல்லாம் போறது எங்களுக்கு சிரமமா இருக்குது. எங்களுக்கு பயண தூரத்தை தூரமாக்கு, பயணத்தை எங்களுக்கு தூரமாக்கு, அருகருகே ஊர்கள்லாம் வேண்டாம். இது ஒரு மிகப்பெரிய கேவலமான சுயநலமும் இருந்தது. அருகில் நாங்க போனா, பக்கத்து ஊருக்கு போனா அவங்க ஏதாவது எங்கள்கிட்ட கேட்பாங்க, நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஆகாது. நாங்க என்ன நோக்கத்துக்கு போறோமோ அதை போயிட்டு உடனே திரும்பி வந்துடணும். இடையில இந்த உதவி செய்யற நோக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்ல. எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் உதவி, ஆனா நாங்க உதவி செய்ய தயாரா இல்ல. எங்கள் பயண தூரத்தை தூரமாக்கு, எங்களை கொஞ்சம் சிரமப்பட்டு போயிட்டு வர்ற மாதிரி ஆக்கு. எந்த உட்டாராவது இப்படி கேட்பாங்கன்னா? பசியோடு இருக்கிறான், ரொம்ப பசி, அவனுக்கு சரி பைதாவப்பட்டு பிரியாணி கொடுக்குறோம், நல்ல அருமையான உணவுப்பா, சாப்பாடுப்பா அப்படின்னு கொடுக்குறோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, ஏதோ மண்ணு கல் இருந்தா கொடுங்கன்னு அவன் கேட்டா அவனை என்ன நினைப்போம்? இல்ல வேற ஏதாவது கொடுங்க, இது எனக்கு தேவையில்லை என்ன நினைப்போம்? பனி இஸ்ரவேல் சமுதாயம் நாசமா போனதுக்கு காரணம் இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கிட்ட வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க. மண்ணு செல்வா என்கின்ற போன்ற ஒரு அல்குறை வேற என்னங்க வேணும்? எந்த சமயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்? சொர்க்கத்திலிருந்து உணவை மண்ணு செல்வாமா கொடுத்தானே, அதெல்லாம் வேண்டாம். பூமி விளைவிக்கக்கூடிய காய்கறி, கீரை, வெங்காயம், பருப்பு, கோதுமை இப்படி கேட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவனை சபித்தான், தண்டனை கொடுத்தான். அதே மாதிரி இந்த ஊர்வாசிகளும் கேவலமான முறையிலே உதவி செய்யக்கூடிய எண்ணம் இல்லாம கேவலமான முறையில வேற மாதிரி கேட்டதுனால அல்லாஹ் அந்த ஊரை அப்படியே அழிச்சான். பெரும் வெள்ளத்தை கொண்டுதான் அழிச்சான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அணையை கூட கட்டி இருந்தாங்க. தண்ணீர் எங்க வட்டி போயிருமோ தண்ணீர் தேக்கத்துக்காக எல்லா ஊர்லயும் கட்டுறது வசதி தான். விவசாயத்துக்காக அணை கட்டுவது ஒரு இயல்பு தான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அணையும் கட்டி வச்சிருந்தாங்க. பிரம்மாண்டமான அணையும் அந்த ஊர்ல கட்டி வச்சிருந்தாங்க. அகிலத்தின் அதிபதி பார்த்தா அந்த அணை அப்படியே உடைச்சிட்டான். உடைச்சோட என்ன ஆகும்? கிட்டத்தட்ட தண்ணி முழுவதும் அப்படியே செம்பரம்பாக்கம் ஏரி தொண்டு விட்டது. சென்னை பார்த்தோமா இல்லையா? செம்பரம்பாக்கம் ஏரி எங்க இருக்குது, புளியந்தோப்பு எங்க இருக்குது, கிட்டத்தட்ட மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். ஆனாலும் தண்ணி அடிச்சுட்டு போய் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க. நம்ம கண்ணு முன்னால பார்த்தோமே, அங்க நம்ம சேவைக்காக போயிருந்தோம், உதவிக்காக போயிருந்தோம், உதவி செய்வதற்காக போயிருந்தோம், சமூக சேவைக்கு போயிருந்தோம், புளியந்தோப்பு பகுதிக்கு போயிருந்தோம். அங்க ஒரு அம்மா ஒரு நைட்டி போட்டு வந்து எங்கள்கிட்ட டெம்போ கிட்ட கேட்டுது. வாகனத்துல வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதாப்பா எனக்கு ஒரு நைட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குது. பார்த்தா ஒரு மாதிரியா புதுப்பா ரிச்சான ஃபேமிலி மாதிரி தெரியுது. நம்ம தோற்றத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நைட்டி கொடுக்குறோம். வாங்கிட்டு இன்னொரு 2 நைட்டி கிடைக்குமா? சரணமா யாருக்குமா? என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மகள்களுக்கு. ஏமா அவங்கள பார்த்தா ஏதோ ரிச்சான ஃபேமிலி மாதிரி. ஜாமம்மா, நான் லட்சாதிபதி தான், என்னுடைய வீடு இதோ அங்கதான் இருக்குது, மிகப்பெரிய கட்டணம். என்ன பண்றது? மொட்டை மாடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? மொத்தமும் சுட்டி வலிச்சிருச்சு போயிடுச்சு தண்ணி. அதனால நாங்க பிச்சைக்காரர்கள் ஆயிட்டோம். அந்த அம்மா சொல்றது எங்க கண்ணில் அப்படியே தண்ணி வந்துருச்சு. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அழிக்கணும்னு நினைச்சா, வெள்ளம் மட்டுமல்ல எதை கொண்டு அழிக்க நினைச்சாலும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனா மாறிடுவான் சகோதரர்களே. அந்த நிகழ்வு இன்னும் நம்ம கண்ணு முன்னால வந்துட்டு போகும். சில நிகழ்வுகளை பார்க்கும்போது இப்ப நான் அந்த அம்மாவுக்கு நம்ம 5,000 கொடுத்தோம், கொண்டு போங்கம்மா நாங்க வச்சு பண்ணிக்கிறோம், 5,000 கொண்டு கொடுத்தோம். இப்படி அல்லாஹ் அந்த அறையை உடைச்சு அந்த சபா ஊரை அப்படியே முற்றிலும் வெள்ளத்தால் அழிச்சான். பிறகு அந்த தோட்டங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? கசப்பும் புளிப்பும் மிகுந்த தோட்டங்களா அல்லாஹ் மாத்திட்டான். வாய்க்கு ருசியா வக்கரையா அருமையான உணவா இருந்த அருமையான பழங்களா இருந்த இடத்த அலங்கோலமாக்கி தண்ணி வந்துட்டு போனா எப்படி இருக்கும்?
தண்ணி ஃபுல்லா அடிச்சு தூக்கி அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னா அந்த எப்படி இருக்கும்? வெறும் முள் போதலும் செடிகளும் குப்பையும் கூலங்களும் ஆகி அந்த தோட்டங்களுடைய நிலைமை பார்த்தா கசப்பும் புளிப்பும் மிகுந்த 2 தோட்டங்களை அல்லாஹ் மாத்தி விட்டான். அது மட்டுமல்ல, அவங்களுக்காக இன்னும் கருணை உள்ளத்தோடு ஒரு சில இழந்த பழக்கத்தை மட்டும்தான் அல்லாஹ் வச்சு வச்சான். பாக்கி எல்லாமே கசப்பு புளிப்பு மிகுந்த ஊரா போச்சு. ஊரை பார்த்தாலே இப்படி நல்லா அருமையான இருந்தவங்க சொல்லுவாங்களே, நல்லா இருந்தவன் நாசமா போயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்த ஊரு, அல்லாஹ்வுடைய கிருபையும் கருணையும் கொண்டு அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஊரு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து சூரியனை வழங்கியதால், ஒரு பெண்ணுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டதால் நாசமா போச்சு. ஊருக்காரங்கெல்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஊர்ல வாழ லாய்க்கு இல்ல. எப்படி இருந்த ஊரு, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். இனி இந்த ஊர்ல மனுஷன் வாழ முடியாது, மனுஷன் வாழ்வதற்கு லாயக்கில்லாத ஊராய் போச்சு என்று சொல்லி அந்த மக்களை அல்லாஹ் தஆலா நாலாபுறமும் செதறி அடிச்சான். சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்துட்டாங்க. இன்னைக்கு எப்படி யூதம் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. எந்த அளவுக்குன்னா, இந்த அரேபியன் நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டோரி எல்லாம். அரேபிய இரவு நேரங்களில் சில பழங்கதைகளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, சம்பவங்களை தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அரேபியர்கள் பேசக்கூடிய பழங்கதைகளாக அவர்களை மாற்றிவிட்டோம். ஒரு கெட்ட விஷயத்துக்கு அவங்க உதாரணம் சொல்லணும்னா இந்த ஊர்வாசிகளை பத்தி பேசிடுவாங்க. நல்லா இருந்தான், எப்ப நன்றி கெட்டத்தனமா நாசமா போயிட்டான் பத்தியா அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றதுக்காக இருந்தா சபா ஊர்வாசிகளை பத்தி பேசுவாங்க அந்த அரபியர்கள். அந்த அளவுக்கு அவர்களை பழங்கதைகளாக கிழித்தெறிந்து விட்டோம் அல்லாஹ் சொல்றான். காரணம், அல்லாஹ் செய்த பேர் உபகாரத்துக்கு அவர்கள் நன்றி பாராட்டவில்லை. என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் சகோதரர்களை, என் பையனை கூப்பிட்டு அக்ரி காலேஜுக்கு போறேன் அட்மிஷனுக்காக. அங்க மேனேஜிங் டைரக்டர் எம்டி யாருன்னு பார்த்தாங்கன்னா அமானுல்லா, நம்ம பாய் தான், நல்லவர் தான். அவர்கிட்ட போறோம். பையனுக்கு ஒரே ஒரு மார்க் மட்டும் பத்தலை, அந்த இன்டர்ன்ஷிப் மார்க்கில் மட்டும் பத்தலை. சரி உங்க பையன் எடுத்துக்கலாம்னு என்னமோ சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், ஏதோ இருந்தா பண்ணுங்க, ஏதோ காசு இருந்தா பரவாயில்ல, காசு செலவானாலும் பரவாயில்ல, ஏதோ நீ பையனுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறேன். இல்லம்மா மார்க் இருந்தா தான் முடியும்னு சொன்னாரு. எவ்வளவு சொல்லி கேட்கல. கடைசியில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்படித்தான் போன வருஷம் ஒருத்தர் பாய் வந்தாரு, ஒரு அஜித் வந்தாரு, பையனை கூப்பிட்டு வந்தாரு. அவரை பையனுக்கு இந்த மாதிரி மார்க் பத்தலை, இல்லை நான் கருணை உள்ளத்தோடு சேர்த்து விட்டேன். சரி நம்ம சமுதாயம் நல்லா இருக்கட்டுமேனு சேர்த்து விட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு பதில் கூட வரல. எனக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு இது சொல்லி ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு போனாரு, பையனை சேர்த்து விட்டாரு, பையன் நல்லபடியா படிச்சுட்டு போனா. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷன் இருந்த ஒரு வார்த்தை கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இல்லை. இப்போ நீ எப்படி நான் உதவி செய்வது? அந்த மனுஷன் கேட்டேன். நியாயமா இல்லையா? நாம் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறோம், அதுவும் பேருபகாரம் செய்யறோம். பணம் தேவைன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா உதவி, அவனுக்கு 10,000 இருந்தா உதவி. அந்த 10,000 கூட ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லுவான். 1 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா நம்மளை மறப்பானா? அல்லாஹ் பேர் உபகாரங்க, மிகப்பெரிய உதவி செஞ்சீங்க, உங்க வாழ்நாள மறக்கவே மாட்டாங்க, அப்படி இப்படி என்னமெல்லாம சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கே இப்படின்னா வல்ல ரஹ்மான் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட உதவிகளை நமக்கு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு எப்படி நாம் நன்றி செலுத்தணும் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களை. நன்றி செலுத்த மறந்து விட்டால் இந்த துனியா வாழ்க்கை சூனியமாகிவிடும், இந்த துனியா வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது என்பது வேற ஒண்ணுமே இல்லை. ஐவேளை தொழுகை ஒழுக்கமா தொழுதா போதுமானது. தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் அல்லாஹ் பேசுறான். தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் கேடயம் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த ஐவேளை தொழுகையை ஒழுக்கமா பள்ளிவாசலுக்கு வந்து அந்த நேரத்தில் சரியா நிறைவேற்றி விட்டா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். உள்ள பழக்கமெல்லாம் மித்த மீதமுள்ள பழக்கமெல்லாம் தானா வந்துடும். நம்ம தொழுகை நம்ம இடத்துல சரியா அமைந்து விட்டால், அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் அமைந்து விட்டால், மற்ற பழக்க வழக்கங்கள் நற்குணங்கள் தானா வந்துடும். பேச்சு முதற்கொண்டு, நடவடிக்கை முதற்கொண்டு, பார்வை முதற்கொண்டு எல்லாமே தானா வந்துடும். அல்லாஹ் தஆலா உருவாக்கிறோம். அதுதான் சொல்றான், பதுக்குருனி, என்னை நினைவு கூறு, தொழுகையின் மூலம் என்னை நினைவு கூறு. அக்கீமுஸ் ஸலாத், அக்கீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏன் சொல்றான்? தொழுகை நிலைநாட்டினால் உன்னை நான் நினைவு கூறுவேன், தொழுகையை கொண்டு உன் சொர்க்க வாழ்க்கைக்கு உன்னை வழிகாட்டுவேன். அதுதான் அர்த்தம். இதை விளங்கி இந்த தொழுகை விஷயத்துல நாமும் நம்ம குடும்பமும் இந்த சமுதாய மக்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டால் அல்லாஹ் நம்ம நினைவு கூறுவான், நம்மை சொர்க்கத்துக்கு உண்டான வழிகளை காட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் நாக்கியல் புரிவானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எவ்வளவோ உபகாரம் நமக்கு செஞ்சிருக்கிறான்.
நம்மை படைத்து நமக்கு தந்தானே இந்த உறுப்புகளை, இதை விட ரஹமத்து, இதை விட அருள் கூட வேற என்ன வேணும்? எந்த ஒரு படைப்பையும் படைக்காம, எந்த ஒரு படைப்புக்கும் சிறப்பு தன்மை கொடுக்காம நமக்கு கொடுத்துருக்கிறானே, மனுஷனாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. லக்கத ஹலக்குனல் இன்சானத்தி அபிஷேகத்துக்கு அழகான படைப்பான மனிதனே ஒன்று நான் படைச்சிருக்கிறேன். கண்ணை எங்க வைக்க வேண்டுமோ, காதை எங்க வைக்க வேண்டுமோ, மூக்கு எங்க வைக்கணுமோ எல்லாம் சரியான இடத்துல பொருத்தி இருக்கிறேன். 10 மாசம் உன் தாயுடைய கருவறையில உனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறேன். அங்கேயும் உனக்கு உணவு, அங்கேயும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை. உன் தாயினுடைய கருவறையில 10 மாசம் கழிச்சு வெளியே வந்து உன்னை முழுசா கொண்டு வந்தன. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மூக்கு இடமாறுனா என்ன ஆகும், காது இடமாறுனா என்ன ஆகும், கண் இடமா, ஒவ்வொரு உறுப்புகளும் இடம் மாறி இருந்தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சாதாரண மாட்டு மச்சா ஊரில் அவங்க தெய்வங்களை வரைஞ்சி வச்சிருப்பாங்க, கடவுள்களை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. 10 கை, 10 தலை, 4 நாக்கு, 2 மூக்கு, இப்படி எல்லாம் விகாரமா பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா விகாரமா இருக்கும். இந்த மாதிரி மனுஷன் அல்லாஹ் உருவாக்குனா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அருள்கொடையில் மிகப்பெரிய அருள்கொடை நமது உடம்பு. ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். 600க்கும் மேற்பட்ட மூட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி இங்க விஞ்ஞானம் சொல்லிட்டு, சயின்ஸ் சொல்லுது. அதுக்கு மேலே இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா 5 விரலை தந்து அதை வடக்கி விரிச்சு அதில் என்னென்ன வேலை இல்லாமோ செய்ய வச்சு சுப்ஹானல்லாஹ். அந்த விரல 2 விரல் இடம் பாருங்க, பாருங்களேன். கட்ட விரல் இங்கேயும் சுண்டு விரல் இங்கேயும் வந்த நிலைமை என்ன? சோத்து அள்ள முடியுமா உங்களால? சாப்பாடு அள்ள முடியுமா? ஒரு பொருளை குடிக்க முடியுமா? இதுக்கு மேல என்ன அருள்கொடை வேணும் அல்லாஹ் வீட்டிலே? மிகப்பெரிய அருள்கொடை நமது உடல் உறுப்புகள். அந்த உடல் உறுப்புகள் குறித்தும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா சூரா தகாசூர்ல கேட்கிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமயதின் அனின் நயீம். நயீம் என்று சொன்னாலும் அருள்கொடைகள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமயதின் அனின் நயீம். அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சூரா தகாசூருடைய இறுதி வசனம். அந்த நாளில் உங்களுக்கு அவன் செய்த பேருபகாரம், பெரு உதவி, அருள்கொடைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வலா தத்தத்து ஐதீக்கும் அன்புசக்கும். உங்கள் கைகளை நீங்கள் தெரிந்து கொண்டே நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்கிறோம்? அல்லாஹ் இந்த அழகான உறுப்புகளை வச்சுக்கிட்டு என்னென்ன கேவலமான நாசமான வேலைகள் இந்த மனித சமுதாயம், குறிப்பா இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. பீடி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, கஞ்சா போடுவது, மது குடிப்பது, விபச்சாரத்தை தேடி போவது, அந்நிய பெண்களை தொடுவது, என்னென்ன கேவலங்கள் இந்த விரலை கொண்டு செய்யும், இந்த கைகளை கொண்டு செய்யும் இந்த சமுதாயம். கேட்க மாட்டானா அல்லாஹ்? உனக்கு இந்த கையை தந்தனே, விரலை தந்தனே, காதை தந்தனே, மூக்க தந்தனே, ஒட்டுமொத்த உறுப்புகளையும் கரெக்டா பர்ஃபெக்டா தந்தனடா, எந்த வகையில் நீ செலவழிச்ச கேட்பானு. இன்னைக்கு புல்லட்ல ஏறி உட்கார்ந்தாலே 90ல தான் நம்ம மக்கள்லாம் பறக்குவாங்க. மெதுவாக கீரை போட்டு ஸ்டாண்ட் போட்டு அழகாக மெதுவாக போய் பக்குவமாக போகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுட்டு பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி. பெரியவங்களுக்கே அந்த புத்தி இல்லைன்னா சின்னவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னைக்குமே வாகனம் நம்ம கண்ட்ரோல் இருக்குமா? வாகனம் என்பதும் அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய அருள் கூட. அல்லாஹ் ஒரு இடத்துல அதான் பேசுறான், போருக்கான கவசங்களை தயார் செய்து கொள்ளுங்கள், வாகனங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் பேசுறான். வாகனம் என்பது மிகப்பெரிய அருள் கூட. அதுக்கும் நாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். புதுசா பைக் வாங்கி இருக்கிறோம், ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நம்மள மாதிரி ஹீரோ யாரும் இல்லாத போகக்கூடாது. சந்துக்குள்ளார எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும், ஒரு வீதியில எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும், மெயின் ரோட்ல எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும், பைபாஸ்ல எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும். அதற்கான சட்ட திட்டங்களை கவர்மெண்ட் வரையறுத்து வச்சிருக்கிறது. 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல நீங்க போகாதீங்க, டேஞ்சரான ரோடு, அபாய வளைவு இருக்குது, வளைவுகள்ல நீங்க முந்தாதீங்க, வளைவுகள்ல பிரேக் அடிச்சு மெதுவா திரும்புங்க, பக்குவமா திரும்புங்க. காரணம் உங்க உடம்பு டேமேஜ் ஆகிடக்கூடாது. வாகனம் உங்க கண்ட்ரோல மீறி போச்சுன்னு சொன்னா உசுருக்கே ஆபத்து, அதான அர்த்தம். ஆனா நம்ம அதெல்லாம் ஒன்னும் கவனிக்கிறதே இல்லை. எங்க நம்மளை ஒருத்த முந்திட்டு போயினா அவனை முந்திட்டு போனா தான் நமக்கு ஆச்சு திருப்தி. ஒரு லேடிஸ் நம்மளை முந்திட்டு போனா உடனே ஒரு லேடிஸ் என்ன முந்திடுவா அப்படின்ட்டு அவன் முந்தி போறது, போய் ஒரு அடி அடிக்கிறது ஆப்போசிட்ல. அல்லது 3 பேர்த்த 2 பேர்த்த உட்கார வச்சுட்டு போற வண்டியில 4 பேர்த்த மச்சான் உட்காருறா, பின்னாடி உட்காரு, நீ உட்கார, நீ உட்காரு, நெருக்கி உட்காரு. நல்லோர் நாளாயிட்டு புனிதமான ரமலான்ல இந்த நிகழ்வு நடந்தது. 4 பேர்த்த உட்கார வச்சுட்டு போய் லைட்டு கம்பத்தில் ஒரு அடி 3 பேர் ஸ்பாட் அவுட். எங்க ஊர்ல நடந்த சம்பவம். எங்க போய் சொல்றது?
இதை தற்கொலை என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவீங்க நீங்க? புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? தந்திருக்கிறானே அல்லாஹ் தஆலா. இந்த வண்டியில எப்படி போகணும், எவ்வாறு போகணும், எந்த இடத்துல போகணும், எல்லா சட்ட திட்டங்களையும் வச்சிருக்கிறானே கவர்மெண்ட் மூலியமா. இதையெல்லாம் மீறி போய் நம்ம உடம்பு டேமேஜ் ஆச்சுன்னா அதான் அல்லாஹ் சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம். அருள் குறைகள் குறித்து நான் விசாரிப்பேன். நீ எப்படி போன, எங்க போன, எவ்வாறு போன, உடம்பு ஏன் டேமேஜ் ஆச்சு, எப்படி டேமேஜ் ஆச்சு? நீ மரணிக்கும் போது ஒரு கை உனக்கு இல்லையே, நீ மரணிக்கும் போது ஒரு தலையே இல்லையே, நீ மரணிக்கும் போது ஒரு கால் இல்லையே, நீ மரணிக்கின்ற நேரம் ஒரு உறுப்பே இல்லையாடா, எப்படா இப்படி மரணிச்சேன்னு அல்லாஹ் கேட்டா என்ன செய்வோம்? வண்டியில போனேன், எதிர்த்து ஆப்போசிட்ல வந்தது, இடிச்சேன், சொல்ல முடியுமா? 1008 கொஸ்டின் அவன் போடுவான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அந்த ரோட்டை பார்க்கலையா, எழுதி வச்சிருக்கிறத பார்க்கலையா, 40 கிலோமீட்டர் ஸ்பீட் எழுதி வைக்கலையா? நீ 400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னா அவன் போடுவான் கொஸ்டினை. மறுக்க முடியாது. தற்கொலைக்கு தண்டனை நிரந்தர நரகம். எச்சரிக்கையா சொல்றேன் உங்களுக்கு. வாகனத்துல போறவங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போய் டேமேஜ் ஆனா, உயிர் போச்சுன்னா அது தற்கொலைக்கு சமம். தற்கொலை என்பது தூக்கு போட்டுக்கிட்டு மாறுறதோ, விஷம் குடிக்கிறதோ, கத்தி எடுத்து குத்துவதோ இல்ல. விஷயம் தெரிந்தும் நாம போறோமே, தெளிவா தெரிஞ்சும் போறோமே, அதை மீறி போறோமே, உயிர் போகுதே, தற்கொலைக்கு சமம் சகோதரர்களே. குளிக்க போவோம் ஃப்ரெண்ட்ஸுகளோட, அங்க போர்டு வச்சிருப்பான், அந்த இடத்துல குளிக்காதீங்க, ஆழமான பகுதி, சேறு நிறைந்த பகுதி, எனவே அங்க குளிக்காதீங்க அப்படின்னு போர்டு வச்சிருப்பான். இவன் அதெல்லாம் ஒரு பெரிய வேட்டல், வார மச்சா போலாம், வந்தாச்சு, குளிக்காம இப்படி போறது, உடனே அங்க போய் இறங்குவான். இறங்கின மாதிரியே சொன்ன மாதிரியே போர்டில் வச்ச மாதிரியே சேத்துல சிக்கிடுவான், அல்லது ஏதோ ஒரு வகையில சிக்கிடுவான், நீச்சல் தெரியாம சிக்கிடுவான், ஜனாசாவை தான் வெளியே தூக்கிட்டு வருவாங்க. இது எந்த வகையில சேரும்? அல்லாஹ் கேட்பானா, எங்க போன, குளிக்க போனேன், எப்படி போனேன், ஆத்துக்குள்ள இறங்கினேன், ஆத்துல போர்டு வச்சாங்க, கவனிக்கலையா நீ, படிக்கலையா நீ கேட்பான். அப்ப என்ன தண்டனை? அருள் கொடைகளுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த மாதிரி பேர்ந்து விழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நமது மக்களை நாம் கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும். வாகனம் வாங்கி கொடுங்க வேண்டாங்கள, உங்க மக்களுக்கு வாகனத்தை வாங்கி கொடுங்க, செல்லமா வளர்த்திருப்பீங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிடாதீங்க. அதையும் சொல்றோம். ஏன்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்தா இறுதியில் அந்த மகனுக்கு அது என்ன வந்துடும், வாப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தர்றாரு இல்லையா? அப்ப வாங்கி கொடுக்க தோணும், இல்லைன்னு சொல்ல தோணாது. பணம் இருக்கும், வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுங்க, உங்கள் மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற விஷயம் உங்க மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னு பாருங்க. உங்க மக்களை பறி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க. காரணம், நாளை மக்கள் குறித்து பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவார்கள். மக்கள் குறித்து பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவார்கள். என்ன வாங்கி கொடுத்த, எப்படி வாங்கி கொடுத்த, எந்த நேரத்தில் வாங்கி கொடுத்த, என்ன வாங்கி கொடுத்தா, அதை எப்படி அவன் யூஸ் பண்ணனா, இதெல்லாம் நீ கவனிச்சியா, உன் மகனை கவனிச்சியா, உன் மகனுக்கு புத்தி சொன்னியா கேட்பானு. ஒவ்வொரு கொஸ்டினும் அல்லாஹ் கேட்கறத பார்த்தா நமக்கு இப்பவே நடுங்குது, போலையெல்லாம் நடுங்குது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தப்பிக்கணுமே. இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு குர்ஆனை படித்து பெருமானாரை முழுவதும் பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணுமே என்ற எண்ணத்தோடு, அச்ச உணர்வோடு இந்த உலகத்துல நாமும் வாழ்ந்து நம் மக்களையும் உருவாக்கி, நம் குடும்பத்தையும் உருவாக்கி, சமூக மக்களையும் உருவாக்கி, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கருணை உள்ளத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியம் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் குடும்பத்தாரை ஆக்கி புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.